ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நல்லா கிறிஸ்பியாக ஒரு சிக்கன் 65 அப்படி இல்லைனா சிக்கன் ஃப்ரைன்னு கூட நம்ம சொல்லலாம். எண்ணெய் நம்ம கம்மியாக ஊற்றினாலே போதும். நம்ம அவ்வளோ கிறிஸ்பியாகிட்டு சூப்பராக பொரிக்கலாம். இதில் நம்ம எல்லாமே கடையில் வாங்குகிற மசாலா எதுவுமே நான் போடலை. எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா வச்சு தான் நான் போட்டிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மசாலா அரைச்சிக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. இதில் ஒரு 4 காஞ்ச வத்தல், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சிடுங்க. அது ரொம்ப அரையும் படாது. ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டியில் எடுத்தனால ஓரளவுக்கு தான் அரைப்படும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டுடலாம். இது கூடவே நமக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ உப்பு போட்டுக்கிடலாம். அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இது காஷ்மீரி வெத்தல் பொடி தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் இருக்காது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த சிக்கன் பொரிக்கும்போது கண்டிப்பாக கருவேப்பிலை போடுங்க. பொரிக்கும் போதே நல்லா மணமாக இருக்கும். அது கூடவே ஒரு முட்டை, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையாலே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அப்போ அந்த மசாலா எல்லாமே நல்லா ஊறி இருக்கும், அதுக்காக தான். இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான். நம்ம பேனில் வைக்கும்போது நல்லா வீதியாகவும் இருக்கும். நம்ம நிறையாவும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம், அதுக்காக தான். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நான் எடுத்து வச்ச வீடியோ இதில் இல்லை. இப்போ ஓரளவுக்கு ஒரு சைடு வெந்துட்டு நல்லா திருப்பி போட்டுவிடுங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பொரிச்சதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சும்மா கார்னிஷ்காண்டி கொஞ்சமாக உள்ளி வெட்டி வச்சுருந்தேன், அதை போட்டு விடுங்க. மேலே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக மல்லிக்கீரை. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.